இப்போ ராசி மண்டலம்னு தூக்குனா நிறைய நம்ம பேசணும். ராசி மண்டலத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் பலன் சொல்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும். சரி, நான் ஒரு வினா வைக்கிறேன். இப்போ ஜெயன் சார் இருக்கார், என் நண்பன் தான். இவர் என்ன செய்கிறாரு, அழகாக அஸ்ட்ராலஜி ரீதியாக இவர் நல்லா சம்பாதிக்கிறார். சரியா? ஒரு பக்கம் கிடைச்ச காசை எடுத்து தெரிஞ்சவங்களுக்கு அந்த ஏரியாவில் கொஞ்சம் வட்டிக்கு விட்டு வாங்குறாரு. சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேனப்பா. என்ன அவரே வட்டிக்கு விட்டோம். நான் உதாரணத்துக்கு தான் ஜெயன். என் ஜெயன் அப்படி இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நான் சொல்ற மாதிரி எங்க ஜெயன் இருந்தா சந்தோஷப்படுற முதல் நாள் நான் தான். சரியா? அதே இது வர்ற சம்பாத்தியத்தில் என்ன செய்யறாரு, அழகா பக்கத்தில் இருக்க இடத்தெல்லாம் வாங்கி ஒரு காம்பவுண்டு கட்டுறாரு, ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறாரு. இதுல இருந்து வருமானம் வருது. இது போக கொஞ்சம் ஒதுக்கு பொறுத்தவரை ஒரு வயக்காடு வாங்கி போட்டிருக்காரு, அதுல இருந்து வருது. இப்ப எத்தனை வழியிலிருந்து வருமானம் வருது? காம்ப்ளெக்ஸ், வயல், இன்னொன்னு வட்டி, இன்னொன்னு ஜோசியம். இப்ப பல வழிகளில் இருந்து ஒரு ஜாதகனுக்கு வருமானம் வருது. இதை நீ எந்த வீட்டில இருந்து எடுப்ப? புதன், அதாவது எப்பயுமே புதன்னா 20 வழிகளில் தன வரும், அதோட தான் நிற்கும். சூப்பர். அதாவது இது இப்படி தைரியமா பேசி பண்ணணும். இப்ப நீங்க நான் கேட்கிற கேள்விக்கு அந்த பிள்ளை இப்ப ரிஷபலக்கணத்துக்காரனுக்கு 2ஆம் இடம் ரெட்டப்பட ராசி இல்லையா, அவனுக்கு 20 வழிகளில் தனவரவு. இப்படி சொல்லிக்கிட்டோம், டே ரிஷபலக்கணத்துக்காரனுக்கு 2 வழியில தனவரவு வரும்டா. அது தனம், குடும்பம், வாக்கு, நேத்திரம்டா. அவன் நமக்கு கற்பனைக்கு வரக்கூடிய பேச்சு அழகா பேசுவான்டா, மனதுக்கு பட்டதை அப்படியே பேசுவான்டா, எடுத்து சொல்றதுல சமத்தன்டா, சொல்லுக்கு சோமளிக்கக்கூடிய சூத்திரதாரா அப்படின்னு சொல்லும் போது சாமி எனக்கு ஒரு சந்தேகம்ட்டான். என்னப்பா இந்த 2 விதமான வழிகளில் தனவரவுன்னு சொல்றீங்களே, அப்ப குடும்பம் 2 அமையுமா? அவன் கேட்ட கேள்வி சரிதானே, நல்லா கேளுங்க. உண்மை இயற்கை தான். ஆனா நான் கேட்கறது என்னன்னா, ஒருத்தனுக்கு பல வழிகள் இருந்து தனவரவு வருது. அதாவது ஒன்மோர் அப்படி வச்சு கொடுமே, 2க்கும் மேற்பட்ட 4 வழியில இருந்து பல வழியில இருந்து தன வருது. இதை எப்படி எடுக்கிறது? வெரி குட். இத புத்தகத்தை அவர் புத்தகத்தை படிச்சிருக்காரு.